வணக்கம் நண்பர்களே. நீங்க பார்த்தது உண்மைதான். 22 சென்ட்ல ரூ. 10,00,00,000 வருமானம் வருங்கிறத எப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அது உண்மைதான். இது ஒரு பொய்யான விஷயம் கிடையாது. இது எப்படி உண்மைங்கிறதே உங்களுக்கு நேரடியாக காமிக்கிறேன் பாருங்க. இதில வந்து எந்த விதமான பொய் தகவலுமே கிடையாது. இது வந்து உண்மையிலே நீங்க நம்பக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு விஷயம். இத நம்பி நீங்க செய்யலாம். வாங்க நம்ப எங்க இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இது சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா, ம ஜிஎஸ்டி ரோட்ல. அதாவது மதுராந்தகம் போற வழியில போயிட்டு, மதுராந்தகத்துலேருந்து நீங்க லெஃப்ட் எடுத்தீங்கன்னா, நேரா மதுராந்தகம் டவுன்லேருந்து சூனாமேடுன்னு ஒரு போற வழி. அதாவது பாண்டிச்சேரி ஈசிஆர் கனெக்டிவிட்டி ரோடு அது. அந்த ரோட்ல போனீங்கன்னா, மதுராந்தகத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ல கல்பட்டுங்கிற ஒரு இடத்துல தான் இந்த செம்மண் பூமி, செக்கச்செவேர்ன்னு உடைய அந்த செம்மண் பூமி அங்க இருக்கு. அந்த பூமியில தான் நம்ப இந்த ரூ. 10,00,00,000 வருமானம் எப்படி ஈட்ட முடியுங்கிறத உங்களுக்கு காமிக்க போறோம். அது சும்மா இல்ல. வெறும் காஸ்ட்லியான தங்கம் மாரி உள்ள ஸ் ரெட் சாண்டில்வுட் உங்களுக்கு தெரியும். செம்மரம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனுடைய விலை என்ன? எப்படி போகுது என்னங்கிறத நீங்க ஆன்லைன்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனுடைய விலை என்னங்கிறது. அத நம்ப 22 சென்ட்ல 80லேருந்து 100 மரம் வச்சு வளர்த்து நம்ப குடுக்குறோம். இலவசமா குடுக்குறோம். 7 வருஷம் இலவசமா குடுக்குறோம். அதுக்கப்புறமும் நம்ம பராமரிச்சு தரோம். ஃபுல்லா பாதுகாப்போட செய்றோம். இது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய இடத்த போய் பார்க்கலாம். நம்ம செம்மண் பூமிக்கு வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் இந்த நம்ம பூமி வர்றதுக்கு தார் ரோடு உடன் கூடிய சாலை வசதியோட உள்ளது. அது உள்ள போனீங்கன்னா, என்ட்ரன்ஸ், காம்பவுண்ட் வால் இதில நெறைய என்ட்ரன்ஸ் ஆர்ச், கேட்டு, செக்யூரிட்டி எல்லாமே இருக்கு. எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. இனிமே ஒண்ணு ஒண்ணா பண்ணுவோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நம்ம இடத்த எப்படி இருக்கு அப்படிங்கிறத. பாருங்க விசாலமான 30 அடி சாலை. ஒரு 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 பிளாட்டுக்குமே இதே மாரி சாலை வசதியோட தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு ஒரு 22 சென்ட்டுக்குமே இது மாரி சாலை வசதி இருக்கும். அதில நம்ப 22 சென்ட்ல ஒரு 80லேருந்து 100 மரத்த கரெக்ட்டா எப்படி லைனா, அதாவது இது வளர்ந்தா எப்படி வருங்கிறத வேளாண் துறையினுடைய அறிவுரையோட வச்சு, அதோட முறைப்படி வளர்க்குறோம் நம்ப. அத நாங்க வைக்கிற கன்னே பார்த்தீங்கன்னா, 2 வருஷம் உள்ள ஒரு பெரிய அளவு கன்னு தான் வச்சிருக்கோம். அந்த கன்ன வச்சு தான் வளர்த்து தரோம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் 6 அடி கிட்டத்தட்ட உயரம் வரும். என்னுடைய ஹைட்ட விட ஜாஸ்தியா இருக்கும்னு வச்சுக்கங்களேன். அந்த மாரியான ஒரு மரம் வச்சு தான் வளர்த்து குடுக்குறோம். அந்த இடத்துல இந்த செக்கச்செவேர்ன்னு உள்ள மண்ணுல இது வளர்ந்துச்சுன்னா, உங்களுக்கு 20 வருஷம் கழிச்சு, ஒரு மரத்தோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா, 1 டன் அளவுக்கு வளரும். 1 டன் இல்லைனாலும் 50% வச்சுங்க. 500 கிலோ ஒரு மரம் வளருது அப்படின்னா, 1 கிலோனுடைய விலை என்ன விலை போகும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு மரத்தோட காஸ்ட்டு. அதாவது 25,000லேருந்து 30,000 வரைக்கும் பர் கிலோ போகுது. குறைச்சலா வச்சுட்டா 20,000 வச்சுட்டா கூட, ஒரு மரம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 500 கிலோ என்ன விலைக்கு போகும்னு பாருங்க. ரூ. 10,00,000 வரைக்கும் போகும். அப்ப 80 மரம் வளர்ந்துருச்சுன்னா, உங்களுக்கு 8,00,00,000லேருந்து 10,00,00,000 வரைக்கும். நான் சொல்றது எல்லாமே 50% தாங்க சொல்றோம். பாதி விலைக்கு இந்த ரேட் வருது. அது இன்னைக்கு ரேட் நம்ம சொல்றோம். 20 வருஷம் கழிச்சு அதனுடைய ரேட் எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது இன்னும் ஜாஸ்தியா தான் போகும். சரி இது பாதுகாப்பா வளருமா? இத்தனை கோடி வளர்றோமே! நம்ம இவ்வளோ பெரிய பிளாட்ல 250 பிளாட் கிட்டத்தட்ட பண்றோம். அதில வந்து ஒரு பிளாட்ல ரூ. 10,00,00,000னா ரூ. 2,500,00,00,000 கிட்டத்தட்ட ஒரு வளரக்கூடிய ஒரு இடம். அது பாதுகாப்பா இருக்குமான்னா, சுற்றிலும் நம்ப காம்பவுண்ட் வால் போட்டுருவோங்க. சுத்தி காம்பவுண்ட் வால் இந்த இருக்கு பாருங்க. ஃபுல்லா கம்ப்ளீட்டா காம்பவுண்ட் வால் போட்டுர்றோம். யாருமே உள்ள வர முடியாது. செக்யூரிட்டி போதுமான செக்யூரிட்டி இருக்கும். 24 நேரமும் செக்யூரிட்டி, சிசிடிவி கேமரா அனைத்து வசதிகளும் இருக்குங்க. எல்லாத்தையோட சேர்ந்து நாங்க பாதுகாப்பா இத வளர்த்து தர்றோம். இது வந்து ஒரு ஃபேக்கான விஷயம் கிடையாது. இது உண்மையான விஷயம் அது. இதில முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 19,00,000 தான் நீங்க பண்ண போறீங்க 22 சென்ட்டுக்கு. அதிலேயே வந்து உங்களுக்கு இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா, கிட்டா எல்லாமே வந்துரும். உங்க இடத்த சுத்தி ஃபென்சிங் போட்டு குடுக்குறோம். இவ்வளோ விஷயங்களையும் கட்டி உங்களுடைய பேர போட்டு கட்டையில போட்டு குடுத்துர்றோம். இவ்வளோ விஷயங்களையுமே அந்த ரூ. 19,00,000லேயே பண்ணிர்றோம். ரூ. 190 ஸ்கொயர் ஃபீட்னா அதிலேயே இன்க்ளூடிங் எல்லாமே வந்துரும். விலை வெறும் ரூ. 190 சதுரடி. 22 சென்ட் வாங்குனீங்கன்னா 19,00,000 வரும். இதுதான் அதனுடைய கன்டென்ட். அதனால நீங்க நம்பி இத முதலீடு செய்யலாம். இதில வந்து நீங்க முதலீடு செஞ்சீங்கன்னா, நீங்க வந்து இது மட்டும் இல்ல, இதில நெறைய விஷயங்கள் இருக்கு. வாங்க நான் சொல்றேன். இந்த இடத்த வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு இடம் மட்டும் இல்ல, பொழுதுபோக்குற விஷயங்களும் இங்க இருக்கு.
நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் வைக்கிறோம், இயற்கை குற்றாலம் மாதிரி. அதில் நல்லா குளிச்சு மகிழலாம். அதனுடைய வேலை நடந்துகிட்டு இருக்கு பாருங்கள். இது இன்னும் முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கும். இதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் வருது. அதில் நீங்கள் ஃபேமிலியோடு வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். முற்றிலும் குளிர்சாதன வசதி, ஏசியோட ரூம்ஸோட முழு வசதியோடு இருக்குது. அந்த விஷயங்களும் உங்களுக்கு இதில் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸு, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கான இடங்கள், இவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் துணிச்சலாக நீங்கள் இதை வாங்குறதுக்கான அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். நீங்கள் இடம் வாங்குறதோடு சரி, மற்றபடி மெயின்டெனன்ஸ் எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம். ஃபுல்லாகவே ட்ரிப் இரிகேஷன் மெத்தடில் தண்ணீர் வசதி பண்ணி கொடுக்குறோம். பெரிய கிணறு இருக்குது. அந்த கிணத்துலேருந்து தண்ணீர் லைன் போட்டு ட்ரிப் இரிகேஷன் மெத்தடில் பண்ணுறோம். அதை தவிர இந்த மண்ணில் நீங்கள் என்ன போட்டாலும் விளையும். இந்த இடையில கேப்பில் பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருக்கு பாருங்கள், இது வேர்க்கடலை எவ்வளோ பிரமாதமாக விளைஞ்சிருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துலேயே ஒரு 4 மாதத்துலேயே ஈல்டு வரக்கூடியது. வேர்க்கடலை சும்மா தெளித்து விட்டிங்கனாலே போதும், அதுலேருந்து வேண்டிய வேர்க்கடலை வரும். இந்த மாதிரி இதில் நீங்கள் இந்த மண்ணில் பொன் விளையும் பூமின்னு சொல்லுவாங்க. இந்த மண்ணில் நீங்கள் எது போட்டிங்கனாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கக்கூடிய ஒரு மண். பிற்காலத்தில் நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, இல்லை ஒரு 1000 சதுர அடி வீடு கட்டுறீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு தோட்டமாகவே வச்சுக்கலாம். அந்த மாதிரியான வசதிகளும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, செம்மரம் வளரும் போது அதுக்கு இடையில நீங்கள் ஒரு வீடு வேணாலும் கட்டிக்கலாம். கட்டிட்டு நீங்களே பாதுகாப்போட வந்து இங்கே இருக்கிறதுனாலும் இருக்கலாம். அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது நாங்கள் செம்மரம் மட்டும்தான் வளர்க்குறோன்னு இல்லை, இதை தவிர பல மரங்களும் வேணாலும் வச்சு வளர்த்து தருவோம். மாமரம், சப்போட்டா, கொய்யா, நெல்லி, இது மாதிரியான பண்ணி தரோம். ரோடு ஓரங்களில் பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் வச்சுருக்கோம். தென்னை மரங்கள் ரோடு ஓரம் முழுக்க தென்னை மரங்கள் இருக்கும். ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய சோலைவனமாகவும் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பொன் விளையும் பூமியாக தான் இது இருக்கும். ஒரு கோல்டு மாதிரி கோல்டு விலை ஏறுறதை விட நீங்கள் போடுற முதலீடு ஒரு 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் 50 லட்ச ரூபா உங்களுடைய இடத்துலேருந்து விலை ஏறிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். எவ்ரி இயர் இந்த வருஷம் நீங்கள் முதலீடு போட்டிங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுடைய இடத்துல 50 லட்ச ரூபா விலை ஏறும். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 50 லட்சம். இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்தில் ஒரு 10 கோடியான வேல்யூ அதில் வந்துடும். இது வந்து கரெக்டான விஷயமா இல்லைங்கிறத நீங்கள் கூகுள்லேயே பார்த்துங்க. ஒரு செம்மரம் வளர்த்தோம்னா எப்படி பண்ண முடியும் அப்படின்னு. இந்த மரம் கன்று வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம 5.5 ஃபீட் 6 ஃபீட் உள்ள உயரம் உள்ள கன்று தான் வைக்கிறோம். 2 இயர்ஸ் உள்ளதா. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய தலைக்கு மேலே இருக்குது பாருங்கள். இந்த கன்று இவ்வளோ உயர கன்று தான் நம்ம வச்சு வளர்த்து தரோம். ஸோ வைக்கும் போதே நம்ம பெரிய கண்ணாக வச்சுறோம். அதனால் பார்த்தீங்கன்னா அதில் சீக்கிரம் அதனுடைய க்ரோத் நமக்கு சீக்கிரமாக பெனிஃபிட் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இது மாதிரி உயரமான கன்று வைக்கிறோம். எக்ஸிஸ்டிங் சைட் நம்ம கெஸ்ட் ஹவுஸு, ஸ்விம்மிங் ஃபுல்லாக சொல்லியிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் எப்படி வரும்னு காமிக்கிறதுக்கு தான் இது. நம்மளுடைய ஏற்கனவே நம்ம சேல்ஸ் பண்ண ஒரு சைட்டு, இது பக்கத்தில் உள்ள ஒரு சைட்டு. அதில் தான் இந்த அம்யூனிட்டிஸ்லாம் வச்சுருக்கோம். சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, அது கம்ப்ளீட்டாக சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா. அங்கே வந்து ஒரு சும்மா ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற இடம், ஊஞ்சலோட ஒரு இடம் அங்கே இருக்குது. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஸ்விம்மிங் பூல். நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிற வழி இது. நம்ம டிராக்டர்லேருந்து எல்லாமே நம்ம ஓனாக தான் வச்சுருக்கோம். அதனால தான் நம்மளால் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வாங்க அந்த கெஸ்ட் ஹவுஸ்கிட்ட போய் பார்க்கலாம். இதான் நம்ம கெஸ்ட் ஹவுஸு. இது பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல், ரூம்ஸு எல்லாமே ஏர் கண்டிஷன்டு ரூமு. கஸ்டமர்ஸ் வந்தால் தங்கிக்கலாம். மற்ற நேரம்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். நல்ல ஒரு என்விரான்மெண்ட் ஏரியா. இதே மாதிரி தான் நம்ம அங்கே அந்த இடத்துலையும் இதை விட இன்னும் சூப்பராக குற்றால அருவி நேச்சுரலாக வர்ற மாதிரி, இயற்கை குற்றாலம் அந்த மாதிரி ஸ்டைலில் தான் அங்கேயும் நம்ம பண்ணுறோம்.